அறக்கட்டளையினுடைய துவக்க விழாவில் என்னோடு மேடையிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பையும் மரியாதையும் ஒருங்கே பெற்றிருக்கின்ற தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் ஆளுநராக பணியாற்றுகின்ற பெரும் மரியாதைக்குரிய ஸ்ரீ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர்ஜி அவர்களே, அல இல அறக்கட்டளையின் அறங்காவலர் நம்முடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற டாக்டர் ஜி காயத்ரி அவர்களே, அறக்கட்டளையினுடைய தலைமையை பொறுப்பை ஏற்று அதை வழிகாட்டுகின்ற பொறுப்பிலே இருக்கின்ற நம் அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற பாசத்திற்கினிய சந்திரா கோபாலன்ஜி அவர்களே, சென்னையில் எங்கே ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று சொன்னாலும் அந்த நல்ல காரியத்தில் ஒருவராக வீட்டிருக்கின்ற நம்முடைய நல்லி சில்க்ஸ் உரிமையாளரும் புரவலருமான அருமை பெரியவர் பாசத்திற்கினிய நல்லி குப்சாமி செட்டியார் அவர்களே, பலகாலம் என்னோடு இணைந்து பணியாற்றி இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற என் அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர், நம்மால் கல்விக்கடல் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற பாசத்திற்கினிய ஹெச் ராஜா அவர்களே, இந்த அல இல அறக்கட்டளையினுடைய செயலாளர் பாசத்திற்கினிய திரு சத்யநாராயண தேவ் அவர்களே, அரங்கத்தில் என்னோடு பலகாலம் பணியாற்றி பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். வானதியிலே ஆரம்பித்து கவிஞர் காசுமுத்தி மாணிக்கத்திலே இருந்து மோகன்ராஜிலே இருந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற பனையார் வரை, நயினார் நாகேந்திரன் என்றாலும் பண்ணையார் என்றார் தான் அவருக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர்களே இருந்து அருமை சகோதரர்கள் சீனிவாசிலே இருந்து இங்கே படித்த பெரியவர்கள் மாநிலத்திலிருந்து எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்கள் சீனிவாசிலே இருந்து இங்கே படித்த பெரியவர்கள் மாநிலத்திலிருந்து எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். பேட்டை சிவாவிலே இருந்து என்று சொன்னால் பேட்டை சிவாவிற்கு தினந்தோறும் நமக்கெல்லாம் எப்போது ஒரு நாள் தான் அச்சுறுத்தல் வரும். ஆனால் பேட்டை சிவா அவர்களுக்கு தினந்தோறும் அச்சுறுத்தல் தான். தினந்தோறும் அவர் வீட்டுக்கு செல்கிற பொழுது அச்சத்தை தாண்டித்தான் அவர் செல்ல வேண்டும். என்னோடு பலகாலம் திருப்பூர் நகரத்திலும் திருப்பூர் ஜில்லா முழுவதும் பணியாற்றிய சடகோபன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். துக்ளக் சீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை. அதே போல நம்மால் வக்கீல் ஐயா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற ஜனசங்க காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை பணியாற்றி கொண்டிருக்கின்ற வக்கீல் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லோரையும் ஓரங்கே காண்கின்ற வாய்ப்பாக எல்ஜி அவர்கள் நம்மை எல்லாம் மீண்டும் இணைத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது, எல்ஜி அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய ஆசி நமக்கு இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. ஈலா கணேசன்ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பொங்க அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. எவ்வளவு கடுமையான சூழல் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் ஏதாவது ஒன்று அந்த இடத்திற்கு பொருத்தமான நகைச்சுவை சொல்லி அந்த இடத்துல இருக்கின்ற டென்ஷன் எவ்வளவாக இருந்தாலும் அதை உடனடியாக குறைக்கின்ற மிகப்பெரிய வல்லமை படைத்தவர் நம்முடைய எல்ஜி அவர்கள். சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை வென்று
விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைத்து கொண்டவர் எல்ஜி அவர்கள். நினைத்து பாருங்கள், சங்கம் என்று சொன்னாலும் யாருக்கும் புரியாது. நான் மாநில தலைவராக இருக்கிற பொழுது ஆத்தூர் என்கின்ற ஊருக்கு ரத யாத்திரையாக செல்கிறேன். இன்றைக்கு போல் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெரிதாக வளரவில்லை. வளர்வதற்கான அடித்தளத்தை அமைப்பதுதான் எங்களுடைய பணியாக, எல்ஜியோட பணியாக இருந்தது. அந்த ஆத்தூரிலே பேசுவதற்கு எங்கே ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எங்கேயும் ஏற்பாடு செய்யவில்லை என்று சொன்னார்கள். இந்த ரத யாத்திரையிலே என்ன ஒரு சௌகரியம் என்று சொன்னால், மேடை எங்கேயும் தேவையில்லை, ரதமே இருக்கிறது அல்லவா, அதிலே எல்லாம் இருக்கிறது. நான் சொன்னேன், நம்ம கொடிக்கம்பம் எங்கே இருக்கிறது என்று அவர்களிடத்தில் கேட்டேன். ஒரே ஒரு கொடிக்கம்பம் இருக்கிறது, அது பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சரி, அங்கே செல்லுவோம் என்று சொன்னேன். அங்கே சென்று அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த கொடிக்கம்பத்திலே கொடியை ஏற்றிவிட்டு நான் சரியாக மணி ஒரு 12:30 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியான வெயில். ரதத்தில் செல்கின்ற போது பல்வேறு விதமான தொண்டர்கள் ஒரு 100-200 பேர் கூட வருவது இயற்கைதான். அவர்களும் வந்திருந்தார்கள். ஆனால் மதிய நேரம் அல்லவா, காலையிலிருந்து அவர் என்னோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பசி நேரம் வேறு. அதனால் அவர்களில் பாதி பேரை பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு சென்று விடுவது என்பது சாதாரணமான விஷயம். வந்தவர்களில் ஒரு 25 பேர் தான் முன்பாக நிற்கிறார்கள். பொதுமக்கள் என்று பார்த்தால் 2-3 பேரை தவிர யாரும் இல்லை. பேச ஆரம்பித்தேன். பேசி முடிக்கிற பொழுது ஏறத்தாழ பொதுமக்கள் ஒரு 200 பேர் கூடிவிட்டார்கள். அந்த வெயிலிலும் பேசி முடித்த பின் ஒரு பெரியவர் நான் பேச ஆரம்பத்திலே இருந்து முடிக்கின்ற வரை என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னிடத்தில் வந்தார்கள். வந்தவுடன் கேட்டார், மிக சிறப்பாக பேசினீர்கள் என்று சொன்னார். நன்றி ஐயா என்று சொன்னார். அதற்கு அடுத்த வார்த்தை தான் அவர் கேட்டது, இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் என் மனதை விட்டு போகாது. இவ்வளவு அழகாக பேசுகிறீர்களே, ஏன் உங்கள் கட்சிக்காரர்கள் கூட்டம் போடுவதில்லை என்று கேட்டார். நான் சொன்னேன், இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை. அவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால்தான் அவர்களாலே கூட்டம் போட முடியும் என்று சொன்னேன். நான் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் விரைவிலேயே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்வார்கள் என்று அவருக்கு சொன்னேன். அதற்கு அடுத்த கேள்விதான் வாழ்வில் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் மறக்க முடியாத கேள்வி. அடுத்த கேள்வி என்னை பார்த்து கேட்டார், இவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள், நீங்கள் எந்த கட்சி என்று கேட்டார். கட்சி என்று தெரியாத காலத்திலும் அவர்கள் யாரோ அவர்கள்தான் உரமாக மாறி போகிறார்கள். அப்படி ஈலா கணேசன்ஜி அவர்கள் இந்த இயக்கத்திற்காக உரமாக மாறி போனவர். அவரது நினைவை இந்த உலகத்தில் நிலைபெற செய்யும் முயற்சியாகவே இந்த அலா இல அறக்கட்டளை தொடங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றைய எவை என்றான் வள்ளுவன். அத்தகைய கல்வி செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு தரும் நோக்கத்தோடு கல்வி உதவித்தொகை வழங்குவதை நான் மனதார பாராட்டுகிறேன். இது ஒரு அறச்செயல், இது தொடரட்டும். ஈலா கணேசன்ஜி அவர்கள் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்திலே சிறு வயதிலேயே இணைந்தவர். இளம் வயதில் வருவாய்த்துறையில் ஆய்வாளர் பணி கிடைத்த போதும் கூட அதை விடுவதற்காகவே காத்திருந்து விட்டு முழு நேர இயக்க பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இன்றைக்கு அதில் ஒரு புது செய்தியை நான் பார்த்தேன். நான் அறியாத ஒரு செய்தியை பார்த்தேன். அவர் வருவாய்த்துறையில் வேலை பணியிலே அமர்ந்த போது கூட தமிழிலே கையெழுத்திடுகின்ற அனுமதி கிடைத்த பின் தான்
ஆனால் தமிழிலே கையெழுத்து போடுகின்ற உரிமை என்று போராடி இருக்கிறார் என்பதை நான் இன்றைக்குத்தான் முதலாக அறிந்து கொண்டேன். இப்படி வாழ்க்கை என்பது பல கட்டங்களில் மகத்தான சாதனைகளை பிறருக்கு தெரியாமலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நம்முடைய எல் கணேசன்ஜி அவர்கள் இருக்கிறார்கள். பாஜகவினுடைய தேசிய செயலாளராக, தேசிய துணைத் தலைவராகவும் அவர் ஆற்றிய பணியை உடனிருந்து பார்த்து வியந்திருக்கிறேன். ஒரு தேசிய செயற்குழுவில் நானும் அவரும் கலந்து கொண்டோம். அப்பொழுது மிக பெரிய அளவில் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பலர் கொல்லப்பட்டார்கள். அதை ஒரு ஜெனோசைடு என்று நான் எந்திரித்து பேசுகிற பொழுது சொன்னேன், அது நம்முடைய இலா கணேசன்ஜி அவர்கள். நான் இது ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எந்த அவையாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்வதற்கு நாம் தயங்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, சத்தியத்தை சொல்கின்றவர்களை நாம் ஆதரிக்கவும் தயங்கக்கூடாது என்கின்ற உணர்வுக்கு சொந்தக்காரர் எல் கணேசன்ஜி அவர்கள். அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக எத்தனையோ பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அதிகாலை ஒரு 7 மணி இருக்கும் அல்லது 6 மணி இருக்கலாம் என்று நினைக்கிறேன், ஒரு ஃபோன் வருகிறது எனக்கு. எடுக்கிறேன், எல்ஜி அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த ஃபோன் இல்லை, லேண்ட்லைன் ஃபோன் தான். என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். நான் சென்று அவரோடு பேசுகிறேன். சிபிஆர் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். வீட்டிலே இருக்கிறேன் ஜி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் திருப்பூர் பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்னை வந்து அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்கிறார். நான் உடனே காருக்கு பார்க்கிறேன், கார் சர்வீஸுக்கு சென்று இருக்கிறது. உடனே ஒரு 2 வீலர் தான் இருந்தது. அந்த 2 வீலரை எடுத்துக்கொண்டு நான் எல்ஜியை அழைத்து வந்து வீட்டிலே இருவரும் குளித்து விட்டு காலையில் உணவு அறிந்து விட்டு 3-4 அப்பொழுதெல்லாம் சங்கத்திலே சென்றோம் என்று சொன்னால் சின்ன சின்ன குழுக்களாக பல இடங்களிலே சந்திப்பது தான் வாடிக்கை. அதை செய்துவிட்டு இரவு அவரை ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு ரயில் ஏற்றிவிட்டு நான் வீட்டுக்கு சென்றேன். இருந்து இரவு வரை இருவரும் அந்த 2 வீலரிலே தான் பயணித்தோம் என்பதை நான் இங்கே பெருமையாக குறிப்பிட விரும்புகிறேன். எது இருக்கிறதோ அதை பயன்படுத்தி இயக்கத்தை வளர்த்துவதுதான் மகத்தான தேசப்பணி. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இது இருந்தால் நன்றாக செய்திருக்கலாம், அது இருந்தால் நன்றாக செய்திருக்கலாம் என்று சொல்கின்றவர்கள் இயக்க பணியிலே சோர்வை உண்டாக்குவார்களே தவிர ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரமாட்டார்கள் என்பதை எல்ஜியினுடைய வாழ்விலே இருந்து நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். அப்படி ஒரு கட்சி வளரும் நிலையில் இருக்கும்போது அதனை தலைமையேற்று வழிநடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். இதையெல்லாம் நான் இங்கே ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எல்லோரையும் அரவணைத்து போகின்ற மனப்போக்கு ஒவ்வொருவருக்கும் வளர வேண்டும். ஒரு இயக்கம் சிறிதாக இருக்கிற பொழுது அது வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் மட்டும்தான் அது நடைமுறையிலே சாத்தியம். பெரிய இயக்கங்களிலே பல்வேறு விதமான தவறுகள் நடக்கலாம், பல்வேறு கடினமாக உழைத்தவர்கள் கூட ஒதுக்கப்படலாம். ஆனாலும் அந்த இயக்கம் பெரிதாக இருக்கிற காரணத்தால் அது தேர்தல் நேரங்களிலே பல வெற்றிகளை பெறும். சிறிய இயக்கங்களிலே இருக்கின்ற தலைவர்கள் தங்களுடைய பரந்த மனப்பான்மையை, அன்பை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் அந்த இயக்கம் காலத்தை கடந்து பெரிய இயக்கங்களை வெற்றி கொள்கின்ற கங்கையாக உருவாக முடியும் என்பதை எல்ஜி அவர்கள் எனக்கு உணர்த்தினார்கள். எல்ஜி அவர்கள் 2016 18 காலகட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தால் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கின்ற பொழுது நானும் ராஜா அண்ணனும் தான் பக்கத்தில் இருந்தோம். நானும் ராஜா அண்ணன், அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் மூவரும் அவருக்கு பக்கத்திலே இருந்து அவர் பதவி ஏற்றுக்கொள்கின்ற அந்த பதவி பிரமாணத்தை எடுத்து அந்த சேம்பரில் எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது கூட இருந்தோம். 2021 மணிப்பூர் மாநிலத்தினோட ஆளுநராகவும்
2023 நாகாலாந்து மாநில ஆளுநராகவும் அவர்கள் பணியாற்றினார்கள். அப்படி பணியாற்றுகின்ற காலத்தில் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய பொறுப்பாளுநராகவும் செயல்பட்டார்கள். அரசியலை தாண்டி இந்த தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் பொற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பளுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வலர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும். அரசியலிலும் வரலாற்றிலும் நடந்த விஷயங்களை வருடம் நாள் மாதம் என நினைவாற்றலோடு நுட்பமாக எடுத்துச் சொல்வதில் எல்ஜிக்கு நிகர் அவர்தான். அதே நேரத்தில் நகைச்சுவை உணர்வு மிக்கவர். கடினமான விஷயங்களை கூட மிக மிக எளிமையாக அவரால் எடுத்துச் சொல்ல முடியும். முழு நேர சங்க பிரச்சாரக்காக தன்னை அர்ப்பணித்தி கொண்டு தனக்கென ஒரு தனி வாழ்வை அமைக்காமல் பொது வாழ்க்கையே தன்னுடைய தனி வாழ்க்கையை கொண்டு அவர் வாழ்ந்தார்கள். அவருடைய கடைசி காலத்தில் அவரது அண்ணனும் அண்ணியும் அவரை ஒரு குழந்தையை பார்த்து கொள்வது போல கவனித்து கொண்டார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதலாக அந்த நேரத்தில் அமைந்தது. அவரது மறைவுக்கு பின்னரும் அவர் சகோதரர் குடும்பம் அவருடைய சமூக பணி தொடர வேண்டும், அவருடைய கனவை நனவாக்குகின்ற வகையில் இளையவர்களை கல்வியறிவு மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற இந்த நல் முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுதல்களை உரித்தாக்கி இறைவன் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்க பாரதம் வளர்க தமிழ் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.